பிரசவத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அடி வயிற்று சதையை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு. இஞ்சி வந்து இப்படி 2 விரல் அளவுக்கு தடிமனில் நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க, தோல் சீவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இல்லை 6 பல் பூண்டு போதும். அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு நல்லா எண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம், ஓரளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சாறு எடுத்துக்கலாம், வடிகட்டிக்கலாம். இந்த மருந்தை வந்து நம்ம சிசேரியன் ஆனதுக்கப்புறம் 11வது நாளில் இருந்து நீங்கள் குடிக்கலாம். முதல்ல குடிக்கிறப்போ 3 நாள் தொடர்ந்து காலையில் குடிங்க. அதுக்கப்புறம் வாரம் 1 நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 3 இல்லை 4 மாதத்தில் உங்களுக்கோட அடிவயிறு ரொம்பவே குறைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம சாறு எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணலாம். இரும்பு பாத்திரமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. சுகப்பிரசவம் ஆச்சு அப்படின்னா 3வது நாளில் இருந்தே நீங்கள் இந்த இஞ்சி சாறு குடிக்க ஆரம்பிக்கலாம். இதை குடிச்சிட்டு தாய் ஃபீட் பண்ணுறதுனால குழந்தைக்கு 2-3 தடவை மோஷன் அதிகமாக போகும். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வயிற்றில் இருக்க அசடு எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் தைரியமாக நீங்கள் குடிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதோட 2 பங்கு அளவுக்கு தேன் சேர்க்க போகிறோம். தேன் வந்து உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை எல்லாத்தையும் அழகாக கரைச்சி எடுத்துரும். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். பிரசவத்துக்கு அப்புறமா சில பேரோட வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் காற்று வந்து உள்ளே போயிடும். அதனால் அவ்வளோ பெருசாக தெரியும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு வந்து கேஸை வெளியேற்றிடும். இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்போ, அதாவது முதல்ல 3 நாள், அதுக்கப்புறம் வாரத்தில் 1 நாள் இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப சீக்கிரமாகவே அடிவயிறு பகுதி குறைஞ்சிடும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சைல்டு கேர் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.